வணக்கம் மக்களே. இன்னைக்கு சாட்டர்டே சண்டே. பொழுது போகிறதுக்கு ஒரு சின்ன ஐட்டத்தை நம்ம பார்ப்போம். யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். இப்போது நம்ம மல்டி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். மல்டி டைம் ஃப்ரேம்னா எல்லா ஒரே ஸ்க்ரீனில் எல்லா டைம் ஃப்ரேமை வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு மல்டி டைம் ஃப்ரேம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் என்ன மல்டி டைம் ஃப்ரேம் பார்க்கணும், என்ன இண்டிகேட்டர் பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அப்புறம் அது இன்ட்ராடேக்கு மாறுறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன, இப்போ ஸ்விங் ட்ரேடுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டு அது விட்டுருங்க, அதை தனியாக பார்த்துக்குவோம். ஸ்விங் ட்ரேடுக்கு என்ன மல்டி டைம் ஃப்ரேமு பார்க்கணும், என்ட்ரிக்கு என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கணும், தென் இன்ட்ராடேயில் ஸ்கேல்பிங்க்கு என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கணும், ஃபுல்லாக ஒரு ஃபுல் டே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். முக்கியமாக நம்ம ஏதாவது ட்ராயிங் போட்டு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் மல்டி டைம் ஃப்ரேம் பார்க்கணும். இப்போ நான் டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டியை வச்சுருக்கேன். இதை ஒரு ஸ்டாக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பைவட்டு போட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டு பார்ப்போம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் தெரியுது, இங்கே பார்த்தா ஒரு சேனல் தெரியுது. ஸோ நம்ம முதல் சேனல் ட்ரா பண்ணணும். டே டைம் ஃப்ரேமில் வச்சு சேனல் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைன் தான் போடணும். லைனை போட்டுட்டு நம்ம ட்ரா பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு தேவையான ஹைலோ முக்கியமா அப்படிங்கிறத பார்த்தா டே டைம் ஃப்ரேமுக்கு ஹைலோ நமக்கு தேவை இல்லை. இப்போ ரீசெண்டாக லோலேருந்து இங்கே ஒரு டைம் ஃப்ரேம் ஜென்ரேட் ஆகிருக்கு. எல்லா க்ளோசிங் பாயிண்ட்டையும் கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு டைம் ஃப்ரேமில் நம்ம இது ஒரு சேனல். இப்போ இந்த சேனலில் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு, மிட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்திருக்கு, மறுபடியும் மிட் பாயிண்ட்டை தாண்ட முயற்சி பண்ணியிருக்கு, முடியலை, மறுபடி இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே ஒரு சேனல் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இன்னொரு சேனல் ஒன்று நம்ம இங்கே வரைஞ்சி பார்த்துக்குவோம். ஸோ டே டைம் ஃப்ரேமில் ரொம்ப முக்கியமாக எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் லைன் சார்ட்டில் தான் நம்ம டே டைம் ஃப்ரேமில் இந்த பேரலல் ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுலேருந்து என்ன தெரியுது, இது போயிட்டு மறுபடியும் இது ரீடெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலேயும் போகலாம், இல்லைன்னா இந்த சேனலுக்குள்ளே வரலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சு நமக்கு தெரிஞ்சிருது. இந்த ரேஞ்சு முடிஞ்சு போச்சு. இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்க நெகட்டிவ் பயாஸில் நமக்கு இந்த ரேஞ்சு நமக்கு தெரியுது. அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம டே ட்ரேடிங்க்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடுக்கோ நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம இப்போ எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ எனக்கு உகந்தது பைவட்டில் சிபிஆர் பைவட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். கோமதி சங்கருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும் இந்த நேரத்தில். ஏன் அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேமுக்கு, இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமுக்கு இதில் வந்திருக்க பைவட் மந்த்லி பைவட். ஸோ மந்த்லி பைவட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சென்ட்ரல் பைவட் ரேஞ்சோடைய ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு கீழே பிரேக் வச்சுச்சுன்னா இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே வந்துடும் மார்க்கெட்டு. எவ்வளோ நாள் அதெல்லாம் தெரியாது, அதை இன்ட்ராடே பார்க்கும்போதோ இல்லை டே ட்ரேடிங் பார்க்கும்போதோ பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டாக்காக இதை நினச்சிக்கிட்டிங்கன்னா ஸ்விங் ட்ரேடுக்கு இதை பிரேக் பண்ணி உள்ளே வச்சுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வரும் அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிள் ட்ரேட். ஃபஸ்ட்டு இது வரும், அடுத்து இது வரும். டார்கெட் 1 2 டவுன் சைடு, செல்லிங் சைடு டவுன் சைடு வரும். ஸோ டவுன் சைடுக்கு என்ன மாதிரியான ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதோட ஆப்ஷன்ஸில் இருக்க புட் ஆப்ஷனை கூட நம்ம எடுக்கலாம், இல்லை ஃபியூச்சர்ஸோட நம்ம செல் பண்ணலாம். ஸோ இந்த புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பைவட்டு இப்போ நம்ம டே ட்ரேடிங்க்கு வரோம். அது இன்ட்ராடே ஸ்கேல்பிங்காகவும் இருக்கலாம், இல்லை ஸ்கேல்பிங்க்கு எடுத்து ஒரு டே ட்ரேடிங்காகவும் மாற்றலாம். பட் இன்ட்ராடே ஒரு நாள் இல்லை 2 நாள் ஒரு பொசிஷனல் ட்ரேடு, ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 1 ஹவரில் வச்சு பார்க்கணும். இப்போ நம்ம கேண்டில்ஸாக மாற்றிடணும். கேண்டில்ஸாக மாற்றிட்டோம்னா இப்போ இந்த பைவட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இது வீக்லி பைவட்ஸ். ஒரு வாரத்துக்கான பைவட்ஸு. இது ரெசிஸ்டன்ஸ் 1,
இது வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை R1 R2 R3 அதே மாதிரி கீழே S1 S2 ப்ரீவியஸ் வீக் லோ இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸோ இப்போ இது எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து என்ன லைன் அப்படின்னு தெரியலன்னா நம்ம வந்து இங்கே போயிட்டு நம்ம செட்டிங்ஸில் லேபிளில் போயிட்டு ஃபினான்ஷியல் நேம் அண்ட் லேபிள்ஸ்னு போட்டோம்னா தெரியும். கேண்டில்ஸு R2 வந்து பிரேக் ஆகி கீழே நிற்கிது. ஸோ R1 வாரதுக்கான ஒரு ப்ராபபிள் இருக்குது. மேலே இருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பைவட் வரதுக்கான ஒரு ப்ராபபிள் ட்ரேடு இருக்குது செல்லிங் சைடு. ஸோ ப்ராபபிளாக ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஷார்ட் அடிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது புட் ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். நிஃப்டியாக இருந்தாலும் அதே கணக்கு ப்ராபபிள். பட்டு திஸ் இஸ் ஃபார் 1 hour. 1 hourனா என்ன அர்த்தம்? ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும், கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, இது கீழே க்ளோஸ் வச்சு கன்ஃபர்மேஷன் வச்சுருக்குன்னா உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாப் லாஸை வச்சு பொசிஷனல் ட்ரேட் ஒரு 2 நாளைக்கு போகும், ஒரு 3 நாளைக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளுடைய இது நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையாக மாற்றிட்டாங்க. இது செப்டம்பரு செவ்வாய்க்கிழமையாக மாற்றிருக்காங்க. இப்போ இந்த வாரத்துக்கு வந்து நமக்கு வந்து 28ஆம் தேதி தான் முடியும். ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் 4ஆம் தேதி முடியாது, 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 2 மாற்றிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஷோலில் வந்து டைம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து ப்ரீமியம் அஃபெக்ட் பண்ணுறதுனால அதை டீட்டெயிலாக கால்குலேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ வந்து அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கிறேன். சார் மறுபடியும் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ சேனலோடைய இந்த லைன், இந்த டவுன் ட்ரெண்ட், இந்த லைனை வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த லைனுக்கு வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டு திருப்பி மறுபடியும் கீழே வரலாம், இல்லை மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேலே போகலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற ப்ராபபிள் ட்ரேட் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ். இது வந்து முக்கியமாக கவனிச்சுக்கணும், 1 hour பேஸ் பண்ணி. ஸோ வித்தின் 1 hourல வந்து நம்ம இந்த 97 பாயிண்ட்டை 1 hourல இல்லை 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி, இல்லை 15 நிமிஷத்துலையோ இல்லை 10 நிமிஷத்துலையோ இல்லை 5 நிமிஷத்துலையோ கூட இந்த 100 பாயிண்ட்டை நம்ம பிடிக்க முடியுதா, இல்லை அன்றைக்கி 3 நாளுக்குள்ளே 3 பாயிண்ட் இந்த 97 பாயிண்ட்டை பிடிக்க முடியுதா, இதுதான் ப்ராபபிள் ட்ரேடு. அதுக்கப்புறம் கீழே வந்துச்சுன்னா அதை அடுத்து பொசிஷனால் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு ட்ரைலிங் ஸ்டாப்லாஸோட நம்ம போட்டுட்டு போகலாம். இது ஒரு பாயிண்ட். ஓகே, இதை நான் எடுத்து விட்றேன். இதை கவனிச்சுக்கணும், இந்த ரேஞ்சை கவனிச்சுக்கணும். தென் ஆஸ் வெல் அஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இது என்ன பைவட்டு? வீக்லி பைவட். இப்போ மறுபடியும் நான் வந்து காலையில் 9:15 ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக 15 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் நம்ம வந்து இதை பார்க்கணும். ஸ்கேல்பிங்காக இருந்தால் 5 நிமிஷத்தில் பார்க்கணும். இல்லை நான் வந்து இன்ட்ராடே நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன், 3 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் இது பண்ணணும். இது எல்லா சப்போர்ட்டையும் உடச்சி கீழே இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டேயோடைய பைவட்டு. இப்போ நாளைக்கு புதுசாக பைவட்டு கண்டிப்பாக இங்கே தான் ஜென்ரேட் ஆகும். கண்டிப்பாக வந்து அது ஒரு வைடு சிபிஆராக கிரியேட் ஆகும். சிபிஆர் டீட்டெயிலாக தெரியணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ வந்து வைடு சிபிஆராக இருந்துச்சுன்னா ரேஞ்ச் பவுண்டாக தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வைடு ரொம்ப நேரோ சிபிஆராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகாக டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஸோ வந்து நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, எந்த மாதிரியான ஓப்பன் ஆகுது, ஒரு 2 கேண்டிலில் வந்து இந்த 3 சென்ட்ரல் பாயிண்ட்டையும் டாப் பாயிண்ட்டு டவுன் பாயிண்ட்டு சென்ட்ரல் பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஒய்டி சிபிஆர் தான் கணக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட இது கூட ஒய்டி சிபிஆர் தான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம ஒய்டி சிபிஆர்னு சொல்லணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து நேரோ சிபிஆர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 1 2 3 4 கேண்டிலில் வந்து டச் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஃபியூச்சரோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிறது வந்து இந்த சிபிஆர் என்ன சிபிஆர், இது டே சிபிஆர். 1 ஹவரில் வச்சோம்னா அது வீக்லி சிபிஆராக இங்கே காட்டும். 1 டேல அதை வச்சோம் பண்ணோம்னா நமக்கு காட்டுறது மந்த்லி சிபிஆர் காட்டும். ஸோ இன்ட்ராடே ப்ளே பண்ணுறவங்க, ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க இந்த டைம் ஃப்ரேமில்
நம்ம இதை தான் வச்சு பார்க்கணும். இப்போ இதில் அடிஷ்னலில் பேரல் சேனல் போட்டு பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா லைன் சார்ட்டுக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக இதையே வந்து நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இதில் பேரல் சேனல் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட்டு இதில் ரெக்டாங்கிள் போடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ ரெக்டாங்கிளை போட்டு பார்த்தோம்னா ரெக்டாங்கிள் பிரேக் பண்ணி ஆக்சுவலாக இதுதான் கரெக்டாக பண்ணணும். ஒரு சில இந்த இடத்துல வர விக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. இங்கேருந்து கீழே வந்துச்சு, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு, திருப்பி வந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டு கையும் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருந்ததுனால இங்கேருந்து இந்த ட்ரையாங்கிளை நம்ம போட்டிருக்கோம். ஸோ ட்ரையாங்கிள் உடச்சிச்சு அப்படின்னா இதோட டார்கெட்டு இந்த ஹைட்டுக்கு மறுபடியும் கீழே வரும். ஆல்மோஸ்ட் கீழே வந்துருச்சு. ஸோ இனி அடுத்து ஃபியூச்சர் கேண்டில்ஸோடைய மூமெண்ட்டு குளோபல் கியூஸை பார்த்து தான் நம்ம மூவ் பண்ணணும். இதுக்கு லைன் சார்ட்டு வேணால் போட்டு பார்ப்போம், லைன் சார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டு பார்ப்போம். பட்டு நமக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. எத்தனை கேண்டில்ஸு மறுபடி ரெசிஸ்டன்ஸுக்கு போகுது இந்த சேனலுக்குள்ளே, அதாவது இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நல்லா தெரியாது. ஸோ வெரி லாங் டேர்மில் நீங்கள் பார்க்கணும், ஒரு பேரல் சேனல் போடணும், இல்லை ஒரு ட்ரையாங்கிள் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் லைன் சார்ட்டு டே கேண்டிலில் போட்டு பார்க்கணும். ஓகேயா? இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பண்ணுங்க. நான் ஹாலோ கேண்டில்ஸ் செலக்ட் பண்ணலை. இது வந்து நம்மளுக்கு வந்து சில ராங் இன்ஃபர்மேஷன்ஸு, கேண்டிலோட கலர் வந்து சில நேரங்களில் மாறிக்கிறோம். அதனால் வந்து நான் வந்து கேண்டில்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஹாலோ மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா கண்ணை உறுத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த பாடியை வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து இதோட ஒரிஜினல் விக்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கும். உண்மையான க்ரீன் கேண்டிலா ரெட் கேண்டிலா அப்படிங்கிறத இதை வந்து ஒரிஜினலாக காட்டும். சார்ட்டும் பார்க்குறது கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக நம்மளுக்கு காட்டும். அதுக்கப்புறமாட்டிக்கு பைவட் பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த லேபிள்ஸ் வேணும்னா குறிச்சிக்கணும். S4ஐ பிரேக் பண்ணி கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் S4ஐ பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் கீழே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ, நாளைக்கு அதாவது மண்டே செஷனில் பைவட்ஸ் என்ன மாதிரி ஓப்பன் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை வச்சு தான் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ இன்ட்ராடே ஸ்கேல்பிங்காக இருந்துச்சுன்னா இந்த சிபிஆர் வந்து டே சிபிஆராக இருக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சிபிஆர் இண்டிகேட்டர் பை கேஜி சர்ஜிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதுவோ அடிஷ்னலாக வேறு ஏதாவது டூல் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்ணுறவங்க வந்து நல்ல ட்ரேட் எடுக்க முடியறதில்ல. சப்போர்ட்டிவ்க்கு தான் இது. இதை வந்து நான்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவேன், பார்த்துருவேன். ஸோ இது வந்து ஓவராலாக செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, ப்ராபபிள் ட்ரேட் ஃபார் பையிங்க்கு இல்லை. அப்போ வந்து ரைஸ் ஆன் செல்லில் தான் இருக்குது. அப்போ மறுபடியும் இங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் இதுக்குள்ளே வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இன்னையோட முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு இந்த ரெக்டாங்கிள். இதை வந்து நாளைக்கு இதை பார்க்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வெர்ஜினாக இருக்குது, இதில் எந்த கேண்டிலும் கிராஸ் பண்ணல. அதே மாதிரி இதுவும் வெர்ஜினாக இருந்துச்சு. ஆனால் இந்த கேண்டில் அந்த வெர்ஜினை இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டார்டிங் செஷன்லேயே பிரேக் பண்ணிடுச்சு. அப்படி இல்லைன்னா அது சப்போர்ட் எடுக்கும். இப்போ இது வந்து இங்கே இது வந்து வெர்ஜினாக இருக்கணும்னா இந்த கேண்டில் வந்துருக்கக்கூடாது. பட் இது வந்து வெர்ஜினாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு இங்கே என்ன மாதிரியான சிபிஆர் வந்திருந்தாலும் இந்த சிபிஆர் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே மக்களே, இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்புறம் என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஃபார்வேர்டு பண்ணுறதுனா ஃபார்வேர்டு பண்ணுங்கள். ஓகே, நன்றி. ஹாப்பி வீக்கெண்ட்ஸ். தேங்க்யூ.